இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேன். அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான், இசை பூங்குயில் தேன் குரலில் இனிப்பான். பூவிரியும் சோலையிலே மணப்பான், இசை பூங்குயில் தேன் குரலில் இனிப்பான். குளிர் மேகமென தாகத்தையே தனிப்பான், தளிர் கொடி விழியும் கனிகளிலே இனிப்பான். தளிர் கொடி விழியும் கனிகளிலே இனிப்பான். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ இந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேன். களம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பலர் ஊர் பறி தூணி எறியும் கல்வி. புது களம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம். இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ இந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேன். கல்வியர்மையிலும் உழைப்பினிலும் வாழ்வை கண்ணு தொழில் புரிந்து உயிர் வளர்க்கும் ஏழை. கல்வியர்மையிலும் உழைப்பினிலும் வாழ்வை கண்ணு தொழில் புரிந்து உயிர் வளர்க்கும் ஏழை. அவன் இதன் மலரும் சிரிப்பொலியை கேட்டேன், அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் காண்பேன், அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் காண்பேன். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ இந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேன். ஆஹா எனக்கு வணக்கமே, தாய் தந்தை தெய்வம் எனக்கு வணக்கமே. தாய் தந்தை தெய்வம் எனக்கு வணக்கமே. தாய் தந்தை தெய்வம் என்னும் எனக்கு வணக்கமே. தாய் தந்தை தெய்வம் என்னும் எனக்கு வணக்கமே. கண்மான காக்க வந்த தமிழருக்கு வணக்கமே. கட்டு வந்த தமிழருக்கு வணக்கமே. தமிழ்நாட்டு செல்வம் வணக்கமே. வணக்கமே வணக்கமே, வந்திருக்கு எல்லோருக்கு வணக்கமே. அறப்பொருள் இன்பம் என்னும் மாயக்கலை 64 இயலிசை நாடகமாக்கிய சகலதாசாமிக்கு வணக்கமே. இயலிசை நாடகமாக்கிய சகலதாசாமிக்கு வணக்கமே. எங்கள் வணக்கமே, எங்கள் வணக்கமே, எங்கள் வணக்கமே. அடேங்கப்பா, எங்கேயா ஒரு கூட்டத்தை கூட காணா? என்னது கூட்டம்லாம் இருக்குதா? கூட்டமெல்லாம் இருக்குதாவா?
தம்பி அவுத்து விட்டு பாரு என்ன தம்பிச்சான் கண்ணாடிய நல்லா சொல்லியா பாரு. கருப்பு கண்ணாடி ஓட்டல இருந்து எதை பார்த்தாலும் கருப்பா தாயா தெரியும். ஆமா கருப்பா தான் தெரியும். என்னையா எல்லாம் வெள்ளை வெள்ளைன்னு உட்காந்துருக்காங்க. ஐயா வெள்ளை கண்ணாடி போட்டு பார்த்தா அப்படிதான் தெரியும். வெள்ளையாத்தையும் தெரியுமா? இப்ப எப்படி இருக்கு? அடேங்கப்பா கூட்டம்னாலும் கூட்டம். என்ன கூட்டம்? அமுட்டும் கொல்ல கூட்டம். ஊர்ல கட்டி வச்சு உரிச்சு விடுவாங்க. மனதை கொல்லக்கூடிய கூட்டம். அப்படி சொல்லுங்க. சத்தியமா சொல்றேன், நேத்து போன ஊர்ல கூட இந்த அளவுக்கு கூட்டமே இல்ல. ஏன்? எனக்கு நானும் டிக்கெட் வாங்கின மாதிரியே உட்கார்ந்துருந்தாங்க. சரி. ஆனா இன்னைக்கு நம்ம ஊரு அப்படியாப்பட்ட ஊர் இல்ல. சிறப்பான கூட்டம், அமைதியான கூட்டம். நான் கூட என்னமோ நினைச்சேன். என்ன நினைச்சீங்க? எங்கேயா ஊரவே காணாமே, காட்டுக்குள்ள மேடை ஓட்டிருக்காங்களே, நாடகம் பார்க்க கூட்டம் வருமா இல்ல வராதா வராதா அப்படிலாம் கற்பனை பண்ணி பார்த்தேன். சரி. ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அடடா உட்கார்ந்துருக்க கூட்டம்லாம் சும்மா மல்லிகைப்பூ மாதிரி கலகல கலகலன்னு சிரிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஆரம்பத்துல மல்லிகைப்பூ மாதிரி தான் இருக்கும். அப்புறம் போக போக வாழைப்பூ கணக்கா சுருங்கி போயிடக்கூடாது. எப்படி? அப்புறம் கீழாம போயிடக்கூடாது இல்ல. அதனால சிறப்பான கூட்டம், அமைதியான கூட்டம், நல்ல கூட்டம். கூட்டம்லாம் பார்க்க ரொம்ப பெருமையா இருக்குது. ஆமா. ஆனா இருந்தாலும் மனசுல ஒரு சின்ன வருத்தம். என்ன வருத்தம்? ஏன் தெரியுமா? ஏன்? பப்புன் டான்ஸ பார்த்த சொருக்கு ஒரு சில கூட்டம் எந்திரிச்சு போயிடாதீங்கன்னு சொல்ல வர்றேன். இன்னைக்கு போக மாட்டாங்க. எந்திரிச்சு போக மாட்டாங்க. வள்ளியம்மாளை பார்த்த சொருக்கு அதுல ஒரு கூட்டம் எந்திரிச்சு போயிடும். போக மாட்டாங்க. எந்திரிச்சு போகாதீங்கன்னு நான் சொல்ல வர்றேன். நாரதர் என்ன பண்றாருன்னு அதுல ஒரு கூட்டம் பார்க்கும். சரி. அது எந்திரிச்சு போயிடாதீங்க. இதுல பாவப்பட்ட ஆளு யாரு தெரியுமா? யாரு? இந்த முருகவேசம் போடுறாரு வாரு. ஆமா. ரொம்ப ரொம்ப பாவமியா. எப்படி? ஏன் தெரியுமா? சம்போ மகாதேவன் வந்து இப்படி நிப்பாரு. இவங்க அம்போன்னு எனக்கு நானும் விட்டுப்புட்டு எந்திரிச்சு ஓடி போயிடுறாங்க. யாரு வெத்த பிள்ளைய அனாத மாதிரி. சரி. அவரு பாடிட்டு இருக்க வேண்டியது, நம்ம 4 பேரு கேட்டுட்டு இருக்க வேண்டியது. நம்ம ஊரு மச்சான் எல்லாமே அப்படி இருப்பாங்க. எத்தனை கலைகள் இருந்தாலும் கூட நாடக கலைக்கு மதிப்பும் மரியாதை கிராமத்து மக்கள். கண்டிப்பா. அதனால நெஞ்சார்ந்த நன்றி. ஜோரோட கைதட்டலாமே. கைதட்டுங்க அப்பு அப்பு கைதட்டுங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமா, இந்த மாதிரி கைதட்டு ஆரம்பத்துல இருந்து கைதட்டிக்கிட்டே இருக்கணும். ஆமா ஆமா ஆமா. ஆமா, இன்னைக்கு சாமி அழைக்கிற நாடகம். இன்னைக்கா? நாளைக்கு சாமி அழைக்கிறதா? என்னையா நீ எதுவும் போட்டிருக்கிறியா இல்லையா? ஏப்பா? இல்ல மண்டை மட்டும்தான் முழுக்குன்னு தெரியும், பின்னாடி முழுக்குன்னு போட்டிருக்காரா? இருக்கட்டும். அப்படிங்கிறனால பவன் படப்பிடியில ஆனாகி பெண் நானு பழனியப்பனுக்கு வணக்கம். அப்பனுக்கு வணக்கம். மசாலா கடலை வைக்க பாவ புண்ணியத்துக்கு வணக்கம் வணக்கம். போட்டு வரும் பருவ பெண்களுக்கு வணக்கம். வல்லால வட்டி வாங்க வல்லால கந்தனுக்கு போடுகிறேன் கோடி வணக்கம். வல்லால வட்டி வாங்க வல்லால கந்தனுக்கு போடுகிறேன் கோடி கோடி வணக்கம். புருஷனை இல்லாமல புள்ள குட்டி பத்துக்கிட்ட புண்ணியவதிகளுக்கு வணக்கம். புருஷனை இல்லாமல புள்ள குட்டி பத்துக்கிற புண்ணியமார்களுக்கு வணக்கம். கொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்க ஆசிரியக்காருக்கு வணக்கம். எப்பா நான் அது மாதிரி ஆளா? என்னையா நேற்று பார்த்தேன் அயலூர்ல சந்தைக்குள்ள 3 பேர்த்த தள்ளிட்டலஞ்ச. எப்பா நாடகத்தை கூட்டிட்டு வந்தோம்பா. ஓ, நாடகத்தை கூட்டிட்டு வந்தியா? நீ பெட்டிக்காரு அந்த மாதிரி ஆள் இல்ல. ஆளு கிடைச்சாலும் விட மாட்டாப்ல. இன்ன வரைக்கும் இல்ல. இன்ன வரைக்கும் இல்ல. ரொம்ப நல்ல மனுஷன். ஆமா. கொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்க பங்காளி. ரொம்ப நல்ல மனுஷன். யோகியதாரிய உள்ள வரேன் ஜெம்ப தூக்கி உள்ள வைக்கிற மாதிரி. அடாடாடா நேத்தெல்லாம் பார்க்கணுங்க. எனக்கு தேவை முடியலன்னா உங்க 2 பேத்துக்குமா முடியல? பண்ண கூத்து இருக்குதே. பொண்டாட்டி இருக்கையில பாட்டி வச்சிருக்க. ஏனாம்டா சாமி, நீ நேற்று எரிஞ்ச மாதிரி இன்னைக்கு எரிஞ்சு விட்டின்னு வேதனையா போயிடும். உன்னை சொல்லுவானா? பொண்டாட்டி இருக்கையில பாட்டி வச்சிருக்க மைசெட்டுக்காருக்கு வணக்கம். ஏன் மைசெட்டுக்கார சொல்றேன் தெரியுமா? ஏன்? நம்ம ஒரு நாள்ல ஆடி போட்டு பவுடர் வச்சுட்டு வீட்டுக்கு போயிருவோம். சரி. ஆனா எங்க அண்ணன் அப்படியாப்பட்ட ஆள் கிடையாது. எப்படி? அவரு சொருகிறதுக்கு 3 நாள் ஆகும். எதை சொருவ? வயரங்க. அத உருவறதுக்கு 3 நாள் ஆயிரும். எதை உருவ? அதையும் வயரத்தை. சரி. கிட்டத்தட்ட ஊரை காலி பண்ணிட்டு போக 1 வாரம் ஆகி போயிரும். 1 வாரம் ஆயிரும். அண்ணன் எத்தனை கல்யாணம் பண்ண? ஏன் கேக்குறேன் தெரியுமா? ஏன்? வாழ்க்கையில 2 பேர்த்த சமாளிக்கிறது போதும் போதுன்னு ஆகி போயிடும். ஏன் பொண்ணு கொடுக்க போறியா அவருக்கு? இல்ல பணம் கொடுத்துக்கலாம். அவர் யாரு தெரியுமா? யாரு? அவர் பழைய கையா.
பழைய கையா? என்ன பழைய கையே? பழைய மைக் செட் ஓனர் வேற, ஆபரேட்டர் வேற. அப்படியா? ஆமா. அண்ணனை பத்தி தெரியாம இல்ல. ஏன் தெரியுமா? வாழ்க்கையில 2 விஷயம் போதும்னு சொன்னேன். வேண்டாத உண்டாட்டிக்கு விருந்துக்கு வந்த மாயம். தொட்டாலும் குத்தம், பேசினாலும் குத்தம், ஆனாலும் குத்தம், உட்கார்ந்தாலும் குத்தம். இது பொண்டாட்டியோட நிலைமை. சரி. ஆனா மைக் செட் மட்டும் கொஞ்சம் சரியில்லைன்னு வையே, அதுவே சாட்டுக்குள்ள அது கத்த ஆரம்பிச்சிடும். எப்படி பொண்டாட்டி எப்படி கத்துவாளோ லவா துவான்னு அவங்க சாட்டுக்குள்ள அது கத்துரு, இதுவே சாட்டுக்குள்ள இது கத்த ஆரம்பிச்சிடும். சரி. சிறந்த முறையில் KPK பிரதர்ஸ் ஆடியோஸ் கலைமதியா? கலைமதி கொலாயில இருந்து பார்த்தா அப்படித்தானே இருந்துச்சு. கலைமதி அடையங்கப்பா. சிறப்பான முறையில் ஒளி அமைப்பு. அதனால பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்கோம் ஒரு சில பேருக்கு. பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சுக்கிற ஒரு சில பேருக்கு வணக்கம். பொண்டாட்டி ஒளிக வப்பாட்டி வாழ்க. அட்ரா கமராஜ் நீ வீட்டுல ஒழுக யாயா ஒழுக சொல்ற? ஏற்கனவே 3 நாளா மழை பெஞ்சுதே ஒழுகிட்டு கிடக்குது. பேக்க தூக்க சங்கத்துக்கு போக வீட்டுக்கு போக. ஏன் தம்பி நீ செஞ்சாலும் செய்யாட்டிய என்னத்தையா? நல்லது கெட்டதுப்பா. ஓஹோ. போட்டாலும் போடாட்டிய என்னத்தையா? சம்பாரிச்சு. ஓஹோ. பார்த்தாலும் பார்க்காட்டிய என்னத்த? வரவு செலவு தான். ஓ, இது யாரு பாப்பா? தம்பி தாய்க்கு பின் தாரம் இருக்காங்க. ஆமா. கேட்டுங்க. ஏன் சொன்னாங்க? அதாவது தாய் பார்க்க முடியாத கூட கடைசி காலத்துல மனைவி தான் பாப்பா. மனைவி பாப்பா. ஆமா. சரி. அதனால ஏன் பொண்டாட்டி ஒளி வப்பாட்டி வாழ சொன்னேன் தெரியுமா? சொல்லுங்க. கட்டின பொண்டாட்டிக்கிற பழைய மீன் குழம்பு மாதிரி. கட்டின பொண்டாட்டி பழைய மீன் குழம்பு மாதிரி. இப்ப சாப்பிட்டோம் பத்தியா? ஆமா. எப்ப சலிச்சு போனாலும் சரி, எப்ப புளிச்சு போனாலும் சரி, ஒரு வாரத்து குழம்பு பிரிட்ஜில் வச்சு எடுத்து ஊத்துனாலும் சரி, சரி சுட வச்சு ஊத்தி சாப்பிட்டுக்கலாம். இது பொண்டாட்டியோட நிலைமை. சரி. ஆனா வப்பாட்டிக்கு அப்படி கிடையாது. எப்படி? சுட ஆம்பளைட் என்ன, சுட ஆப்பாயில் என்ன, சுட கொத்து புரோட்டா மாத்தி விட்டாங்க. கொத்து புரோட்டா கடையில போய் குத்து புரோட்டா கேட்கறேன். அந்த அம்மா என்னை முறைக்குது. ஆனா பாவி பையில அது கொத்து புரோட்டா வாங்குது. நம்ம பொழப்பு எப்படி போயிட்டு இருக்கோம்? 2 வண்டி வச்சு ஓட்டுவோம். எந்த வண்டியில குப்புக்குன்னு புகை தள்ளுதோ மறுபடியும் எந்த வண்டியில குப்புக்கு ஏன் அவசரப்படுற? எந்த வண்டியில குப்பு அதனால வர வண்டியை தள்ளிட்டு போயிட்டு எப்படி வாழ்க ஒப்படி வாழ்க ஒப்படி வாழ்க ஒப்படி வாழ்க. அதுல தொலைகிட்ட மூட்டை பூச்சி படத்து வச்சு கைலாசம் உணவுக்கு வணக்கம். வீட்டு மூட்டை மூட்டை கைலாசம் உணவுக்கு வணக்கம். வணக்கம் இல்லாட்டு செல்வம் வணக்கமே. நீங்க வாழ்க்கையாசி கூட ரெண்டு வணக்கமே. வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே. வணக்கம் வந்தது. நமஸ்தே நமஸ்காரம். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பெருமதிப்புக்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே, அன்பர்களே, நண்பர்களே, நாடகளா ரசிக பெருமக்களே, காலையில் காடு சென்று மாலை விடுது மண்ணை பொண்ணாக்க மாபெரும் விவசாயிய பெருங்குடி மக்கள். எந்த குடி மாப்பிள? அந்த குடியை யாவப்படுத்தாத மச்சான். 3 நாளைக்கு முன்னாடி போய் உங்க ஒக்காவாட்டு சரக்கு குடியான்ற ஒயின் ஷாப்ல போய் மானங்கட்டு போயிருவேன். அந்த ஆளுக்கு எனக்கு ஜண்டை வந்துருச்சு. எங்க அக்காளை பத்தி பேசினா மானங்கட்டு போயிருவேன். ஐயோ, உங்க அக்காளை பத்தி யாரையா பேசுனது? உட்காங்குற ஒயின் ஷாப்ல போய் கேட்டையா? இப்ப வர்ற சரக்குலாம் வித்தியாசமான சரக்குலாம் வருது இல்ல? எப்படி? டேனைட்ன்ற, ஜின்னுன்ற, ரம்புன்ற, கொக்கா வாட்டுன்ற. ஓட்கா. எப்ப? ஓட்கா. ஓட்காவா? ஆமா. வாயில வந்து நுழையிலையா? அப்படியாப்பட்ட மக்கள் நம் மக்கள் கிடையாது. சரி. கடமை கண்ணிய கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய உயர் திரு காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, ஊரார் ஒரு நாட்டமை அவர்களே, அத்தனை அலுவலர்களுக்கும் நாடின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நாடகத்துடைய அமைப்பாளர்களுமான பாசத்துக்கு மதிமரியாதைக்குரிய அன்பு சகோதரர் வி மணிவேல் சேதுராயனந்தல் மற்றும் இணைந்து செயல்படக்கூடிய அன்பு சகோதரர் எம் முத்துப்பாண்டி சேதுராயனந்தல் சிறப்பான முறையில் அன்பு சகோதரர்கள் அமைத்துக் கொடுத்துள்ளார். அன்பு உள்ளத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றியில் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, உண்மைக்கே சிறப்பான கூட்டம். ஆமா, நல்ல கூட்டம். 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூட்டத்தை பார்த்த மாதிரியே இருக்கு. ஆமா ஆமா. ஏன்னா நாடக கலைக்குன்னே ஒரு சில கூட்டம் உட்காந்து பார்த்துருப்பாங்க கண்டிப்பா. ஆனா ஒரு சில கூட்டம் பப்புண்டான்னு முடிஞ்சு எனக்கு நானும் எந்திரிச்சு போயிடுறாங்க. தம்பி எந்திரிச்சு போகாம இருக்கிறது உங்க கையில தான் இருக்குது. எந்திரிச்சு போனாங்கன்னா இன்னைக்கு தண்ணியை போட்டுக்கிட்டே எழுப்புவேன். அட பச்சை தண்ணியை கொண்டு வந்து தூங்குறவங்களை எழுப்பி விடுவையா, எந்திரிச்சு வீட்டுக்கு போகாதுன்னு. அதனால சிறப்பான கூட்டம், நல்ல கூட்டம். சரி, அப்ப வந்தவங்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிடுவோம். கண்டிப்பா சொல்லணும்ல. வாங்க வாங்க வாங்க, நீங்க வராட்டி அப்படியே போங்க. அட எத்தனை லட்ச ரூபா செலவு பண்ணி நாடகம் வச்சிருக்காங்க, நீங்க வாங்க போங்கிறாடி. அவங்க போயிட்டா நமக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலையா? நம்மளும் கோயில் பூசாரி மாதிரி ஆட்டிட்டு கிடக்க வேண்டியது. என்னது? யாராவது விதி வாங்க வருவானுங்க.
வாங்க 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 நீங்க வந்து ஆசி தாங்க. வாங்க 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 வந்து ஆசி தாங்க. பெற்ற பெரியோரே பெருமையுள்ள தாய்மாரே நாங்க சொல்லுவோம் நாடகத்தை கேட்டுக்கோங்க. தலைவளர என்று ஆசி நீங்க தாங்க. வாங்க 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 வந்து ஆசி தாங்க. நாகரிக காலம் என்று சொன்னாலே நாட்டுக்கு நாடகம் தான் அவசியம். என்னால் என்னடா உரி உரி தள்ளுற? ஏன் தம்பி நாங்க அதுக்காக வந்திருக்கிறோம். அவங்களை தவறா சொல்லுவோனா? புட்டு வாங்கி பேர் மாத்துக்க. எதுக்கு குச்சியை விட்டு எறிஞ்ச? குச்சிய நீங்க வாசிக்கிற வாசிப்புல அப்படியே பூரி சுட்டுட்டேன். பூரி சுட்டிங்களா? பூரி சுட்டாங்க, அப்புறம் பொங்க வச்சாயன்னு பூரி பாயிட்டேன். சந்தோஷம். நாகரிக காலம் என்று சொன்னாலே நாட்டுக்கு நாடகத்தை அவசியம். என்னாலும் கண்ணால் ஏ முத்து முத்தா காத்திருச்சு தொட்டு புட்டா ரோசமில்லே வாடி புள்ளே தள்ளி கருச்சிருச்சு தவள கேட்டிருச்சு. ஊரும் ஒதுங்கிருச்சு நாம ஒதுங்க. பதம பித்தா பித்தாப்பே பதம பித்தா பித்தாப்பே பதம பித்தா பித்தாப்பே. யாரா பித்தா பித்தா? நீ என்ன துண்டை விட்டு எறிகிற? பித்தாப்பே அப்புறம் பீத்த பையன்னு இதெல்லாம் புது பாட்டுடா. படிக்கிற பையில ஒரு திருக்குறள் சொல்றானே ஒரு வயசு சொல்ல மாட்டேங்கிறேன். சொல்லுவாங்க கேளு. பாட்டை புழுமையா கேளு தம்பி. கேளியா சொல்லுவாங்க. தம்பி பதம பித்தா பித்தனா என்னடா பாட்டு? நீ திருக்குறள் கேட்டிலையா? கேளு சொல்லுவாங்க பாரு. திருக்குறள் ஒரு வயசு சொல்ல மாட்டேன் சொல்லுவாங்க. நீ என்ன நீயே முடிவு பண்ற? நீ கேளியா? திருக்குறள் தெரியுமா தம்பி? நீ என்ன சரக்குத்தையும் சாப்பிட்ட? சரி 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 எனக்கு ஒரு கட்டி கொடுத்தீங்கன்னா நானும் பேசாதுக்குள்ள உடம்பு வரல இருக்கட்டும். ஏன்னா அந்த பயில சொல்ல வெக்கப்படுறாங்க. ஏன் தெரியுமா? நேற்று திருக்குறளை எழுதின ஒரு யாரா தம்பின்ற சாலமன் பாப்பையான்ற அவர் பட்டிமன்றத்தில் நடுவருப்பா. அவருதான் ஜன் டிவில வந்து நிதமும் திருக்குறள் சொல்லிட்டு அதுக்கு பொருள் சொல்லுவார் போல இருக்கு. விவேகானந்தர் யாரா தம்பின்னு கேட்கிறேன். அதுக்கு அவன் சொன்னேன் பாரு. என்ன சொன்ன? ரஞ்சிதாவை கூட்டிட்டு போனார்ல, அவரு தாயா விவேகானந்தருங்கிற. ரஞ்சிதாவை கூட்டிட்டு போனது விவேகானந்தாடா பாவிகளா. இவர் விவேகானந்தர் ஒரு ஆன்மீகவாதி. அவரு நித்யானந்தா வந்து பொம்பளவாதி. ரெண்டுக்கு வித்தியாசம் இல்லாம தெரியுதுவாரு. சரி. இவரும் காவியோட அவரும் காவியோட அணிஞ்சிருக்காங்க. ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா? தெரியலையே. எதுவுமே சொல்ல முடியல, எதுவுமே கேட்க முடியல. பொழப்பு அப்படின்ற பொழப்பு எல்லாம் போயிட்டு இருக்குது. என்னத்தை பித்தாங்க என்னத்தை அத்தாங்க தெரியல. என்னமயம் நாலாவதாயா படிப்பேன். அவன் இந்த பட்டாம்பூச்சிடி கொட்டாங்குச்சி பாட்டு காணா பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை எப்படி பண்ணான்? எப்படி பாடுறான்? ஏ பட்டா ஊத்துதி ஏ கொத்தா ஊத்துதி ஏ பத்தா ஊத்துதி ஏ கொத்தா ஊத்துதி. பட்டாம்பூச்சியை ஏ பட்டா ஊத்துடி என் கொட்டா ஊத்திடுங்கிறேன். அவனுக்கு பல்லு முளைக்க இப்பத்தே ஆரம்பிக்குது. அவன் பாட்டு எப்படி போயிட்டு இருக்குன்னு உண்மைக்கே சொல்றேன். கவிஞர் கண்ணதாசன் எழுதி வச்ச பாட்டு ஒரு பாட்டு முத்தான பாட்டு. எப்படி? டி.ஆர். மகாலிங்க ஐயா பாடி வச்ச பாட்டு முத்தான பாட்டு. என்ன பாட்டு? டி.எம். சௌந்தரராஜா பாடி வச்ச பாட்டு முத்தான பாட்டு. இந்த எம்ஜிஆர் ஐயா பாட்டுலாம் பாத்திருக்கியா? எம்ஜிஆர் அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். எம்ஜிஆர் அவருடைய காதல் பாட்டு எல்லாம் அந்த பாட்டு பாத்தீங்கன்னா ஒரு வரி கொச்சையாவே இருக்கும். எப்படி? ஆனா எதுவுமே வெளியில தெரியாது. இலைமறை காய் மலவாளை துடை இருக்க. என்னப்பா எம்ஜிஆர் எப்ப பாட்டு படிச்சாரு? அவரு பாட்டு படிச்சு ஆடி ஒரு படத்துல உள்ள பாட்டு. டி.எம். ஐயா பாட இவரு ஆட நடிச்சாரு. பாட்டை பாத்திருக்கியா? மலவாளை துடை இருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க படைத்தவனின் திறமையெல்லாம் ஒருவன் பெற்ற அழகி என்பேன். இதெல்லாம் அம்முட்டுமே கொச்சை. ஏதாச்சும் வெளியில தெரியுதா? தெரியாது. இலைமறைவு காய்மறைவா கவிஞர் கண்ணதாசன் எழுதி வச்சாரு. இன்னைக்கு வர்ற பாட்டுலாம் இடையில வருது. ஏ தண்டா துண்டாங்கிறேன், ஆங்குறியான், ஊங்குறியான், புர்றாங்கிறேன், என்னத்தை ஓடுறாட்டே ஓடுறாங்கிறேன். அது ஏதாவது ஒண்ணு புரியுதா? புரியல. அதனால அந்த காலத்துல பாத்தீங்கன்னா படிச்சவே பாட்டை கொடுத்தேன், எழுதுனவே ஏட்ட கொடுத்தேன் பேரு. நாகரிகம் கொஞ்சம் கொஞ்சமா வளர படிச்சவே பாட்டை கெடுத்தேன், எழுதுனவே கிழிச்சாங்கிற
மாதிரி ஆயிருச்சு. அதனால எத்தனையோ நாடகம் தான் பார்த்தாலும் இந்த வள்ளி திரும்ப நாடகத்தை பார்க்கணுமே. எத்தனையோ நாடகத்தை பார்த்தாலும் இந்த வள்ளி திரும்ப நாடகத்தை பார்க்கணுமே. எப்போதும் எப்போதும் எப்போது நீங்க வந்து எங்களுக்கு நல்ல ஆசை அன்புடனே ஆதரவு தர வேண்டும். தலைவளர என்று ஆசை நீங்க தாங்க. வாங்க 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 வந்து ஆசி தாங்க. வாங்க 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 வந்து ஆசி தாங்க 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 தாங்க. நாகரிக காலம் என்று சொன்னாலே நாட்டுக்கு அவசியம் தானே அன்னைக்கே பெரிய சொல்லி வச்சிருக்காங்க மாமா. ஆமா. ஏன் தெரியுமா? நாடு செழிக்கு நல்ல மேல சொல்றது யாரு? யார் சொல்லுது? நம்மளை போன்ற நாடகக்காரங்க தான். வேற யாரும் சொல்ல மாட்டாங்களா? சொல்ல மாட்டா. யாரையா சொல்லுவா? கேட்டேன். இந்த இடத்துல ஒரு கரகாட்டம் ஒண்ணு வச்சிருக்கலாம். விடிய வரைக்கும் ஊம குத்தா குத்தி எரிஞ்சிட்டு அது சாதா குத்துலாம் கிடையாது, அம்மட்டு முரட்டு குத்துதான். காலையில 70,000 கூட 80,000 பணத்தை வாங்கிட்டு போயிருவாங்க. சரி, அவங்க நாடு செழிக்கு நல்ல மேல சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இந்த இடத்துல ஒரு ஆடல் பாட கலை நிகழ்ச்சி வச்சிருக்கலாம். நம்ம ஆளுக்கு இந்த தொடைய பார்க்க, இந்த குண்டி பார்க்க நம்ம மத்தியில நிக்கனாச்சு இடம் பத்துன்றியா? நல்லா நாடகம் நின்று போய் ஆடல் பாடல் பார்க்க போயிட்டல்ல, நேரம் 150 கார் நிக்கும். மாப்பிள்ள தள்ளுறா தெரியலடாங்கறியா? என்னடா தெரியலடாங்கறேன்? பிள்ளை குண்டி தெரியலடாங்கறேன். அவன் கண்ணோட்டம் எதுல இருக்குதுன்னு பாரு. குண்டில இருக்குது. நாடு செழிக்கு நல்ல மாதிரி சொல்லுவாங்களா? சொல்லக்கூடிய ஒரே ஆளு நம்ம நாடகக்காரங்க மட்டும்தான். இருந்தாலும் கூட அவங்க காரணம் என்ன? நம்ம போட்டிருக்கோமே இந்த அரிதாரம் பவுடரு, யாரோட வேஷம்? அந்த மகாவிஷ்ணுவோட வேஷம். அப்படி சொல்லுங்க. அந்த தெய்வத்துக்கு ஊந்தது நாடகம். நான் கேக்குறேன், நாடகம் ஏன் வைக்கணும்? என்ன காரணத்தினால வைக்கணும்? ஊருக்காரங்களை கேக்குறேன். நாடகம் பாக்குறதுக்கு தான் வைக்கிறாங்க. அப்புறம் என்ன படுத்து தூங்க வைப்பாங்க? நாடகம் பாக்குறதுக்கு தாயா. நாடகம் ஏன் வைக்கணும்னா, எத்தனை கலைகள் இருந்தாலும் கூட நாடக கூத்துன்னு ஒண்ணு வைக்கணும். ஏன் அதுதான் ஏன் வைக்கணும்? இந்த அரிதாரம் போட்டிருக்கோமே என்ற ஊரை பிடிச்ச பீடை, நாட்டு மக்களை பிடிச்ச கரகாதிபதி என்ற விலைன்றது ஒரு ஐதீகம். சரி, அது மட்டும் இல்லாம புது சொந்தத்தை உருவாக்குறதே நம்மளை போன்ற நாடகக்காரங்க. அப்படி சொல்லுங்க. ஐயா, ஓ வீட்டுல பொண்ணு இருக்கா, என் வீட்டுல பொண்ணு இருக்கா, நம்ம ஒரு சந்தத்தை உருவாக்கிக்கிறோம். ஆமா, அப்படிங்கனால இந்த அரிதாரம் போட்டுட்டு, ஏன்னா அந்த ஆத்தா மகமாயி மனம் குளிர்ந்து, ஏன்னா மழையா பொழிகிறவன் அந்த தெய்வம் மட்டும்தான். மாதம் மாதிரி மழை பெய்யணும். ஊரு செழிக்க நாடு செழிக்க நல்ல மழை பெய்யணும். ஊரு செழிக்க இப்ப படிக்காதீங்க. ஆமா, அந்த மாதிரி புலப்புலம் போயிட்டு இருந்தாலும் கூட நாடக கலை சொல்றது அப்படின்ற புலப்புலம் நிறைய போயிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாடகத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு? இந்த மேடையில ஹரிச்சந்திரா நாடகம் வச்சிருக்கலாமா? ஏன் பொய்யே பேசாம நீதிமன உத்தமனா வாழ்ந்தாரு ஹரிச்சந்திர பூபதி. ஒரு பொய் சொல்லிருக்கலாமே. ஒரு பொய் சொல்லியிருந்தா நாடுகளுக்குன்னு நகர்களுக்குன்னு பொண்டாட்டி விட்டுப்படி ஆய சுடுகாட்டுக்கு மயான காவல் பார்க்க போகணும். பொய்யே பேசாம நீதிமன உத்தமனா வாழ்ந்தாரு. இந்த மேடையில சத்தியவான் சாவித்திரி நாடகம் வைக்கணும். ஏன்? பெண்களுக்குரிய நாடகம். ஆண்டாண்டு எல்லாரும் மாண்டவர் மீண்டது உண்டா? இல்ல. எப்படியாவது யமதர்மன்ட்ட போராடி தன் கட்டிய கணவர் உயிரை மீட்கும் சொல்லிட்டு சாவித்திரி அம்மா போராடினாங்க. உண்மைக்கே சொல்றேன், தவத்திரு ஸ்ரீ டி சங்கரதேவ சாமியில் எழுதி வச்ச நாடகம். ஒவ்வொரு நாடகமே முத்தான நாடகம். கண்டிப்பா 72 நாடகம். ஆமா கண்டிப்பா, ஏன்னா தெய்வம் எழுதி வச்ச நாடகம். பவளக்கோடி நாடகம்லாம் வைக்கணும். இன்னைக்கு கிட்டத்தட்ட பல ஆயிரம் குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்குது அவருடைய பேரை சொல்லி. அப்படின்ற புலப்பெல்லாம் போயிட்டு இருந்தாலும் கூட இடையில முந்தா நாள் 1 மாசம் சென்று மகமாயி நாடகத்துக்கு போயிட்டல்ல. ஒவ்வொரு பொழப்பும் ஒரு தனித்தனியா போயிட்டு இருக்குது. சரி, ஏன் பொழப்ப நீ கெடுக்கலான்னு பாக்குறேன். அப்படிங்கறனால நோட்டீஸ படிச்சு என்ன நாடகம்னு சொல்லிடுவோம். சொல்லுங்க. அவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை நம்மளோட கடமை இல்லையா? ஆமா. எண்ணகரத்திலே பொன்னரமாளுங்க குடியே சிங்கார கலையரங்கில் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டம் சேதுராயனேந்தல் கிராமத்தில் வீட்டிற்கும் அருமை ஸ்ரீ ஊர்காவலன் ஸ்ரீ இருளப்பன் ஸ்ரீ இருளாயம்மன் 21 பரிவார தெய்வங்களின் வைகாசி மாத பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருவார்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு, அன்புடைய நீங்கள் மங்களமான ஸ்ரீ பரம வருடம் வைகாசி மாதம் 15ஆம் நாள் 29/5/2026 வெள்ளிக்கிழமை கோயில் அமைந்துள்ள சிங்கார கலைகளில் சாமியாட்டம் நடைபெறும். அன்று மதியம் 12 மணி அளவில் சேதுராய கிராம பொதுமக்கள் சார்பாக மாபெரும் அன்னதானம். எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும்னு நான் நினைச்சிட்டேயா. ஆமா, சேதுராய அந்த கிராம பொதுமக்கள் சார்பாக மாபெரும் அன்னதானம். அப்புறம் நேற்று ஒருத்தர் கேட்டாரு, எல்லாம் போட்டிருக்குது, அதை மட்டும் ஏன் விட்ட? அப்படி நோட்டீஸ்ல போட்டிருக்கிறத பூராத்தையும் சொல்லணும்ல. அதனால சொல்லிடுவோம். அன்னதானம் நடைபெறும். மதிப்புக்கு மரியாதைக்குரிய சிங்கார கலையரங்கில் திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் தலைமையிலும் திரு நரிக்குடி காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் முன்னிலையிலும் நடக்கும் நாடகம் கந்தன் தேடியது மானா மயிலா என்று சொல்லக்கூடிய
ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் அது நிமிஷம் நடைபெற்றது கொண்டு இந்த நாடகத்திலே பங்கு பெற இருக்கின்ற நடிகர்கள் கலைமாமணிகள் சங்கீத சண்டமாரது மட்டும் இன்னிசைமுடைய நாட்டு மக்கள் நல்லாசியுடைய அபிமான செல்வன் பாசத்துக்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் MP சிங்காரவேலன் வேளாண் நடத்தினார் நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். தாயில்லாமல் நான் இல்லை, தானே வரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. குயிலிசை கோயில வாணி கொஞ்சம் ரச்சனை பாட்டுக்கிறோம் இவருக்கு பாடலாம் என்று சொல்லிய அன்பு சகோதரி ஒய் ரேவதிமலை ஸ்ரீ வள்ளி நாயாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அன்னவாகன வீதமர்ந்த அம்மா எங்களுக்கு ஒரு வந்த அன்னவாகன வீதமர்ந்த அம்மா எங்களுக்கு அருள வந்த முத்துமாரி உனை பணிந்தும் சக்தி கொண்டும் சரணடைந்தும் அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா உன் கடைக்கல் நாள் அலம் கொடுப்பாய் அருள் மாரியம்மா. அம்மா அருள் மாரியம்மா கருணை உள்ளம் கொண்டவள் கருமாரியம்மா. பாட்டுக்கு பாட்டு பேச்சுக்கு பேச்சு வீச்சுக்கு வீச்சே என்ன வந்திருக்க நாரதர் புரோட்டாவுக்கு மாவினையா வந்திருக்காரு. அடுக்கு சொல்லு அழகான ஆயிரம் சொல்லியே புராணங்களை முறையாக பேசக்கூடிய அன்பு தம்பி நமது புதுக்கோட்டை மாணவன் நடத்த பி பழனியப்பா அவர்களை நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். கல்வியா செல்வமா வீரமா, கல்வியா செல்வமா வீரமா, அந்தயா தந்தையா தெய்வமா, இல்லாமல் மற்றொன்று உருவாகுமா, இதில் புயல் வெல்லும் தாழ் வெல்லும் ஈடாகுமா, கல்வியா செல்வமா வீரமா. பக்கம் மேலும் எங்களுக்கு பக்கம் வந்திருக்கிற சென்றமான இன்னிசியான வேதனை சொல்லக்கூடிய 6 மணி கலையரசு 6 மணி சக்கரவர்த்தி 6 மணி பின்பாட்டி என்ற நாட்டு மக்கள் நல்லாசியுடைய அபிமான செல்வன் பாசத்துக்குரிய அருமை மாமா நமது புதுக்கோட்டை அருகாமை உள்ள சீகம்பட்டி மாணவர்கள் என் சண்முகம் 6 மணி பின்பாட்டை இசைப்பார்கள். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தும் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பான இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் அறிந்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஒரு வாட்டும் அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் அறிந்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஒரு வாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமீறு வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமீறு வளர்ந்த தம்பி, தள்ளாத வயதிலும் வாழுகிறேன் அவளை நம்பி, தள்ளாத வயதினிலும் வாழுகிறேன் அவனை நம்பி. துக்கு முத்தாக துக்கு சுத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் எனும் தம்பி உள்ளம்,
அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமெனும் தம்பி உள்ளம் அன்னையென வளர்ந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் அன்னையென வளர்ந்த உள்ளம் தெய்வம் என காதல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா 100 ஆண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா 100 ஆண்டு வாழ வைக்கும் இந்த ஊர் மக்கள் மாறாத பாசமடா துக்கு முத்தாக துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக பலே 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 சொல்லாமலே கைதட்டிய ரசிய உள்ளதுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் ஒரு தடவை ஜோரா கைதட்டலாமே. கைதட்டுங்கம்மா. சொன்னா கேட்பாருப்பா. ஆமாம் ஆமாம், அருமையாக கைதட்டிய ரசிய உள்ளதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு அண்ணன் தம்பியை பாட்டு எப்படி அவ்வளோ ஒரு பாட்டு தெரியுமா? அவ்வளோ தத்துவ பாடல், அருமையான பாடல். கைதட்டிய ரசிய உள்ளதுக்கு ரொம்ப நன்றி. கைதட்டாதவளுக்கு அதை விட ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமாம், கோடேரி குமரன் மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வத்துவான் என்று நாட்டுமுக நல்லாசியுடன் அபிமான செல்வன் பாசத்துக்குரிய அருமை மைத்துனர் கோவில்பட்டி நாடக நிகழ்ச்சியோட தலைவர். ஆமா, கோவில்பட்டி நாடக நிகழ்ச்சியோட தலைவர், ஆசிரியர். அப்புறம் நாடக ஜெயம் மணிவண்ணன் மிருதங்குட்டோட தமிழ இசைப்பார்கள்.
கைதட்டுக்கா ஏக்கா ஏக்கா அப்பு கைதட்டு அப்பு இப்படிலாம் கைதட்ட சொல்றேன் 15 வருதாயா கைதட்டுறாங்க மித்த அளவு பேர் தூங்கிட்டு இருக்காங்களா இல்லை நாடகம் பார்த்துட்டு இருக்காங்க உண்மைக்கே ஆர்வத்தோடு இருக்காங்க ஏன்னா மிருதக்கார் என்ன பண்ணுறாரு பெட்டிக்கார் என்ன பண்ணுறாரு ஆறுமுகத்தோடு இல்லைடா ஆர்வத்தோடு இருக்காங்க நீ ஆறுமுகத்தோட ஊரில் கல்லை விட்டு எறியவா நல்லா கேட்குறேன் பாரு கேள்வி ஆமாம் இருக்கட்டும் அதெல்லாம் சிறப்பான வாத்தியம் கைதட்டி ரசிக உள்ளதுக்கு ரொம்ப நன்றி பலவாத்திய புகழ் ஆல்ரவுண்டு மாஸ்டர் அருமை மாப்பிள்ளை நம்ம மணப்பாறை மாணவர்கள் எடுத்து KN காமராஜ் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். அடிச்சு நொறுக்குடா அன்னைக்கு விடாத அடிச்சு நொறுக்குன்றேன் கிளம்பிட்டாலாம் அத்தா கிளம்பிட்டாலாம் கிழக்கு வாச சன்னதி விட்டு கிளம்பிட்டாலாம் மாப்பிள்ள அடேங்கப்பா சிறப்பான வாத்தியம் அடிச்சு நொறுக்கிட்ட பப்புனாக நடிக்கும் வடிவேல் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கவனிக்கப்படுகிறது. இப்போ எனக்குனாச்சும் கைதட்டுங்க பாப்பு. ஆமாம் நான் படுத்து தூங்கிட்டு இருக்கேன் பாரு. நாடக அமைப்பாளர் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. நாடக அமைப்பாளருமான பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் நமது சேதுராய நேந்தல் மாநகரத்துக்கு உட்பட்ட பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் வி மணிவேல் எம் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கு விழாவில் பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் நாடக அமைப்பாளர் சேதுராயனந்தல் பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் எம் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கு விழாக்குழி சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள். மாலை போட்டு துண்ட பொண்ணு மாலை அணிவித்து புகழாரம் சூட்டிய நமது கிராம பொதுமக்களுக்கு மற்றும் இளைஞர் சார்பாக மகளிர் மன்ற சார்பாக ஊர் பெரியவர்கள் சார்பாக எங்களது நாடக்குழி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி 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 கலந்த வணக்கம். அதனால விடிவரை தாழ்ந்து போகக்கூடிய தாள மன்னன் அன்பு தம்பி மணப்பாறையை சேர்ந்த வி சுசேந்திர அவர்கள் தாளத்தை சேர்ப்பார்கள். பலே
பலே சிறப்பான வாத்தியம். அதனால பெருமையான விஷயம். வண்ண சீனம் எம் கௌசல்யா சீன் கம்பெனி இருப்பிட மணப்பாறை என்பது மிக்க மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு சரி எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் தெளிவாக ஒரு நாடகத்துக்கு இப்படித்தான் சிறந்த முறையில் ஒளி அன்னொழியை அமைக்கப்பட்ட சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த அன்பு உள்ளம் கலைமதி நமது குழலி குளம் மாணவன் கண்டெடுத்த ஸ்ரீ கலைமதி ஆடியோஸ் உரிமையாளர் அவ்வளோதான் நானே இருக்கட்டும் அடாடாடா அருமையான முறையில் பாட்டு இல்லையா? நேத்தெல்லாம் ஒருத்தர் போட்டாரு. என்ன போட்டாரு? அவர் லவ்வர் நினைச்சு பாட்டு போட்டாரு. எப்படி கேட்க முடியல. அதனால சிறப்பான முறையில் பாட்டு. மைக் செட் ஓனர் பால் பாண்டி எங்க இருந்தாலும் இங்க வாங்கப்பா சீக்கிரம். வாங்கப்பா வாங்க. கல்யாணம் பண்ணிட்டியானே? இருக்கட்டும். என்னடா பப்புடுக்காரே? அண்ணா இந்த யூடியூப் எடுக்கிற அண்ணன் முருகேச எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ள பண்ணிட்டு யூடியூப் எடுக்க முருகேச அண்ணே உடனடியாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்ன ஒரு காதா கேட்கல என்ன வர்றாருல யூடியூப் எடுத்து இருக்கும் அன்பு சகோதரர் முருகேசனே. வந்துட்டாரியா ஏயா ஏலம் போடுற பஞ்சாயத்து இது பஞ்சாயத்து நிர்வாகம் ஒப்படைக்கப்படுகிறது. நல்லா இருக்கீங்களா? உலகம் முழுவதும் நம்மளை தெரியப்படுத்துறவர் இவர் மட்டும்தான். உள்நாடு மற்றும் வெளிநாடு வரை எங்கு சென்றாலும் பேர் எஸ்பிஎம் மகிம் வீடியோ. நீங்கள் எப்போ வேணாலும் சரி 10 வருஷம் சென்று கூட இந்த நம்ம நாடகத்தை யூடியூப் எடுத்து எங்கள் முகரையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பப்புனுக்கார முகரை எப்படி இருக்குது, ஆல்ரவுண்டுக்கார முகரை எப்படி இருக்குது, பெட்டிக்கார முகரை எப்படி இருக்குது, மிருதங்கார முகரையை பாரு. இல்லை அப்படிலாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். காரி துப்புற மாதிரியே இருக்குது. என்ன காயப்பிரேச கக்கூசா? ஆமாம். அன்பு உள்ளத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஆமாம், எல்லா பேத்துக்குமே ஒரு வஞ்சகம் இல்லாமல் பொன்னாடி போட்டு புலாரம் சொன்னாங்க பற்றியா? ஆமாம், எம்எஸ்கே மகிமை யூடியூப் சேனல் ஐயா அவர்களுக்கு கிளாரி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம். ஆமாம் ஆமாம் எதில் விட்டேன்? மைக் செட்டு ஸ்ரீ கலைமதி ஆடியோஸ் அவர்களுக்கும் அதில் பணிபுரிந்த நண்பர்களுக்கு சார்ந்த நன்றி கலந்த வணக்கம். ஒரு நாடகம் நல்லா இருக்குது, நல்ல நீ யார் கையில் என்ன இருக்கு? ஒளிபெருக்கி மைக் செட்டுக்கார கையில தான் இருக்குது. நீ 10 லட்ச ரூபா செலவு பண்ணி திருவிழா கும்பிட்டாலும் சரி, 20 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா செலவு பண்ணி திருவிழா கும்பிட்டாலும் சரி, பேசக்கூடிய வார்த்தையும் பாடக்கூடிய பாட்டும் தெளிவாக ஒழிக்கணும்னா நமது ஸ்ரீ கலைமதி ஆடியோஸ் ஒரு ஆடியோஸ் இருக்கணும். அலோன்னு தான் கேட்கணும். ஆமா, இதை விட்டு ஒலோன்னு கேட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. ஆத்தானு தாயா கேட்கணும். அப்புறம் வேற மாதிரி கேட்டுட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. நேத்தெல்லாம் தேனி பக்கத்து போக முடியல நாடகத்தை. மானிட்டர்ல வைன்னு நான் சொல்லல தம்பி, பழைய சரக்கு கிடைக்க மாட்டேங்குது, நான் தேனிட்டு அடிச்சுட்டு உட்காந்துருக்கேன்றாரு. நான் மானிட்டர் பாக்ஸ் அந்த கொலையை திருப்பி வையான்னு நான் சொன்னது. இன்னும் சொன்னேன். அவர் பழைய மானிட்டர் யாபத்தில் இருந்திருப்பார் போல இருக்குது. அன்பு உள்ளத்துக்கு சிறந்த முறையில் கலைமதி ஆடியோஸ் அவர்களுக்கும் அது பணிவு நண்பர்களுக்கு சார்ந்த நன்றி. எங்களுக்கெல்லாம் கொட்டகை அமைப்பாளருமான கே போஸ் சேதுராயனந்தல் சிறப்பான முறையில் அமைத்துட்டார். கே போஸ் கொட்டகை அமைப்பாளருக்கு அவருக்கு ஒரு துண்டு பொன்னாட போத்திருங்கண்ணே. பொத்தியாச்சா? வச்சிருக்கு. அன்பு உள்ளத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம். சாப்பாடு அருமையான முறையில் ஏற்பாடு. வாழ்க்கையில போதும்னு சொல்ற விஷயம் 2 விஷயம். என்ன 2 விஷயம்? ஒன்னு அடியோதபம் சாமி ஆள விடுறா டேய் முந்தானத்தடி வான மாதிரி. நான் இல்லையா, அது வேற இருக்கும். சரி. ஆமா, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவவே மாட்டேன். சரி, ஏன் தெரியுமா? நீ தண்ணியை போட்டுட்டு கோத்தாங்கமான திட்டுவேன். நம்ம தேக்க போறதுக்கு நம்ம விளக்க அடி வாங்கிட்டு கிடக்கணுமா? ஆமா. சாப்பாடு அருமையான முறையில் போதுமனே. மீன் எல்லாம் சாப்பிட்டியா? மீன் முட்டை அடையங்கப்பா 4 மீன் சாப்பிட்டாயா தாளாக்காரன். ஆமா, சாப்பாடு அருமையான முறையில் ஏற்பாடு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம். எங்க பொம்பளை பிள்ளை வந்திருக்க? ஏயா கூட்டிட்டு வந்தே விட்டுட்டு மாமா வேலையா பாக்குறேன். ஆடல் அழகி அபிநய சுந்தரியா? ஏயா சுண்டலி பெருச்சாலி பெருச்சாலின்னு சுந்தரிங்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய டான்சர். ஆமா, கண்ணன் கல்யாணம் பண்ணி வீட்டுல வச்சிருக்காப்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த சுந்தரியை யாரையா யாபப்படுத்தினது? சரி, அழக வர்ணிக்கிறையா? இன்னைக்கு பொம்பளைங்க இருந்தா எனக்கு யாபம் வந்துச்சு. என்ன யாபம்? முந்தா நாள் டவுன் பஸ்ல ஏறிட்டேன். சரி,
4 பொம்பளையாளோட சேர்ந்துட்டு நான் 5ஆவதுல சேர்ந்து உட்காந்துருந்தேன்ல. கண்ட்ரேட் பார்த்துட்டு ஃப்ரீ டிக்கெட்டா எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தாரா? காரணம் என்ன தெரியுமா? உனக்கு எப்படியே கொடுத்தாரு? மீச இல்லாம முழுக்குன்னு வேற இருந்தல்ல, இந்த குடுமி வேற பார்த்துட்டல்ல. சரி. இப்ப இருக்கிற பெண்கள் எல்லாமே டி-ஷர்ட் லோயர் ஜாக்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஆமா ஆமா ஆமா. என்னைய பொம்பளை பிள்ளை நினைச்சிட்டு ஃப்ரீ டிக்கெட்டா கொடுத்துட்டாரு. ஓஹோ, நீ அந்த ஆளா? அந்த ஆள் இல்லையா, பொம்பளை ஆள் நினைச்சு. அவரு மேல தவறு இல்ல. சரி. நான் மீச இல்லாம முழுக்குன்னு இந்த குடுமி வச்சது போதும், அவர் டிக்கெட் ஃப்ரீ டிக்கெட்டா கொடுத்தது போதும். நல்லதா போச்சு. இது கூட பரவாயில்ல. நேத்து திண்டுக்கல் பாத்ரூம்ல ஒண்ணு கடிக்கலான்ட்டு போய் பாத்ரூம்ல ஒண்ணு கடிக்க போறேன். சரி. இந்த காசு வாங்கி போடுவார்ல, ஆமா, அந்த ஆளு திட்டினாரு. ஏன் திட்டினாரு? வந்தப்பா மூஞ்சி மோரக்கட்டையும் பாரு. அது ஆம்பளை இருக்கா? ஆம்பளை பாத்ரூம் நீ என்ன பொம்பளை பாத்ரூம்ல போற? ஆம்பளை பாத்ரூம் இங்க இருக்குமா, நீ பொம்பளை பாத்ரூம்ல அங்க இருக்குமான்ற. என்னோட குத்தமாயா? அது மாதிரி இந்த மீச இல்லாம முழுக்கு இருக்கிறத பார்த்துட்டு இந்த குடுமையை வச்சது போது அந்த ஆளுக்கு பதில் சொன்னது போதும். இது வேற பிரச்சனையா? வேற யாரும் பஸ்ல கூப்பிட்டால இல்லையா உன்னைய? இதை விட என் மொண்டாட்டி லோன் வாங்கியிருப்பா போல இருக்குது. சரி. 70,000 ரூபாய் லோன் வாங்கியிருக்கா. லோனுக்காரன் வந்து பேக்கும் கையுமா நின்றுட்டு நான் பேசுற வீட்டுல இருக்குன்னு வேட்டியை தூக்கி இப்படி கட்டிட்டு இருந்தேன்ல. சரி. பல்லு விளக்கிட்டு இருந்தேன். இந்தமா அந்த பழக்கம் உண்டா? அந்தமா ஒன்னதாமா அப்படின்ன. நான் என்ன ஆடு மாடா? பல்லு விளக்காம இருக்க பல்லு விளக்கிட்டு இருந்தல்ல. சரி. இந்தமானால யாரையா கூப்பிடுறான்னு நானும் கண்டுக்கவே இல்லை. சரி. திரும்ப பல்லு விளக்கிட்டே இருந்தேன். ஆனா ஒன்னதாமா வார கணக்காகி போச்சு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை லோன் கட்டுறது இல்லையா அப்படின்னால. ஆமா. யாரடா கூப்பிடுறானேன்னு கிட்டத்துல போய் கேட்கிறேன். ஆம்பளை குரல்ல யாரனே கூப்பிடுற அப்படின்டா. ஒன்னத்தாயா அப்படின்னு. என்னத்தான் நானே? அட நான் பொம்பளை நினைச்சே உன்னை கூப்பிட்டாயா பண்றேன். கொடுமையா போகுது. இந்த குடுமி வச்சது போது ஊர்ல பதில் சொல்லவும் போதும். அந்த மாதிரி பலமா போயிட்டு ஆடல். அப்படியே சுந்தரி நாட்டிய தாரையன்னு சொல்லக்கூடிய அன்பு சகோதரி நமது மணப்பாறை மாணவர்கள் நடித்த ஆர் கோயிலா அவர் டான்ஸ் அண்ட் காமிக். இளங்காதல் அமுதாகும் ஏகாந்தராணி, இளங்காதல் அமுதாகும் ஏகாந்தராணி, இசையோடு மோதும் வேதாந்தவாணி, இசையோடு மோதும் வேதாந்தவாணி, இணையாகும் இல்லையே இணையாகும் இல்லையே எழில் வேவுமே கலையே உன் விழி கூட கவி பாடுதே, தகசிலையே உன்னில கூட ஒளி வீசுதே ஒளி வீசுதே, கலையே உன் விழி கவி பாடுதே, உந்தன் கவி பாடு உந்தன் கவி பாடு. பொம்பளை பிள்ளை பேரை சொன்ன மாதிரி 4 பேத்துக்கு என்னம்மா கிளம்புது? ஓஹோ, ஆமா. அந்த பிள்ளைக்கு என்னங்க இப்படி பண்றீங்க? மச்ச கொட்ட பல்லழகி ஆடி முத்து முத்து சொல்லலகி, சிமையில பேரழகி இவ செஞ்சு வச்ச மாரழகி. டூப்ளிகேட் நான் நினைச்சேன். அப்பெல்லாம் ஒரிஜினல் இல்லையா? இல்ல, அழக வர்ணிக்கணும்பா. அப்படியா? மொச்ச கட்ட பல்லழகி முத்து முத்து சொல்லலகி, பல்லழகி முத்து முத்து சொல்லலகி, சிமையா பேரழகி செஞ்சு வச்ச மாரழகி, பொழுது வெத்தல தலவாவும் தலவாவும் குடி மட்டும் தொடவா அடி வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி போனாலும் போடி முதுகிட்ட போயில தாண்டி வாடி விட்ட புள்ள வெளியே வாலிபத்தனு குடிச்ச கிளிய அடியே வாடி விட்ட புள்ள வெளியே வாலிபத்தனு குடிச்ச கிளியா கிளியா கிளியா. என்னத்த கிளிய கிளியங்கிற? கிளி மாதிரி இருக்கு இந்த பிள்ளை. ஓ, கிளி மாதிரி. இதுக்காக சீட்டெல்லாம் இருக்குமான்னு கேட்டுறாத. ஆனா இன்னைக்கு போட்டிருக்கிற பிள்ளை உண்மைக்கே குஞ்சு கொமரியா. ஏப்பா அந்த பிள்ளை வயசுக்கு வந்துருச்சுன்னா இல்லையா? வந்து இன்னைக்கு ஒரு 16 வருஷம் கூட இருக்காது. 16 நாள்தே ஆகுது. அப்படி சொல்லு. ஆமா, குஞ்சு கொமரி. குஞ்சு கொமரிக்கும் கொஞ்சம் கொமரிக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன் தெரியுமா? குஞ்சு கொமரினா இந்த 13-14 வயசுல இளஞ்சிட்டுகள் ஆடி பாடி விளையாடக்கூடிய வயசு. சரி. அது குஞ்சு கொமரி. 20-21 வயசுக்கு மேல அது கல்யாணம் பண்ற பக்குவம். அது என்ன குமரி? அது கொஞ்சம் குமரி. இந்த கிழட்டு குமரின்னு இருப்பாங்க தெரியுமா? அது யாரு? என் வீட்டுக்கு பக்கத்துல உங்க அம்மையா? உங்க அம்மாயி முருகாயி கிழவி காமாட்சி கிழவி 2 கிழவி இருக்கிறாங்க. சரி. இங்க யாரு இருக்கீங்களாத்தா? இருந்தாலும் இருப்பாங்க, சொல்ல முடியாது. ஏன் வீட்டுல நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஆமா, இங்க யாரும் இல்ல. இந்த முருகாயி கிழவிக்கு காது கேட்காது. காது கேட்காதா? இந்த காமாட்சி கிழவிக்கு கண்ணு தெரியாது. இந்த 2 கிழவியும் பேசிக்குவாங்க வாரு. ஏண்டி முருகாயி சொல்லுடி காமாட்சி
இந்த வடிவேல் இருக்கானே பப்புனு காமாட்சி பேரு காமாட்சிப்பா. அந்த கிழவி பேர் காமாட்சியா? நீ எந்த காமாட்சிய கேக்குற? அந்த காமாட்சியா? கிழவி காமாட்சி. அந்த காமாட்சி தானே? ஆமா. எங்கடா அப்படின்ட்டு இந்த கிழவிய ரெண்டும் பேசிக்கிது பாரு. எப்படி சொல்லுடி அக்கா. இந்த வடிவேல் இருக்கான் நம்ம பப்புனு. ஆமா. அவன் புதுசா கல்யாணம் பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுத்தானா, பொட்டு வாங்கி கொடுத்தானா, வளை வாங்கி கொடுத்தானான்னு இந்த கிழவி சொல்லணும். இந்த கிழவி காது கேட்காம சொல்லும் பாரு. ஆமாடி, இந்த சுப்பிரமணிய பொண்டாட்டி ராமசாமி தாண்டி 7 மாசமா வச்சிருந்தாட்டிங்க. அப்ப குடும்பத்தை கெடுக்கிற கிழவியில எப்படி இருக்குன்னு அப்படின்ற பொழப்பெல்லாம் போயிட்டு இருக்கு. பொம்பளை பிள்ளைய வெளியில விட்டுருவோம், உங்களையும் போட்டு அறுக்கவும் கூடாது. ஏன்டா பப்புனுக்காரன் இவ்வளவு நேரம் நின்னு என்னை வெறுக்கவும் கூடாது. கண்டிப்பா முழுமையா நான் செய்ய சொல்லிட்டு பண்ணிட்டு தான் போகணும். ஏன் தெரியுமா? காசு கொடுக்குற முதலாளி நீங்க, வேலை செய்ய வந்த தொழிலாளி நாங்க. ஏன்னா வந்ததும் பெருசு உலகம் தெரிஞ்சு போனா நல்லா இருக்குமா? ஒவ்வொருத்தரையும் எவ்வளவு திறமை இருக்குன்றதை நீங்க பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தர் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நெத்தி வேர்வை சிந்தி அந்த காசுல உழைச்சு நீங்க வரி போட்டு திருவிழா நடத்தி நாடகம் வச்சிருக்கீங்க. நாங்க உழைக்காம வாங்கிட்டு போன உடம்புல ஒட்டுமா? எப்படி ஒட்டும்? ஆமா, அப்படியே வீடு கட்டினாலும் வீடு நிலைச்சு நிக்கின்றியா? எல்லாம் பலபலன்னு கொட்டிடலாம். பலபலன்னு கொட்டாது, பொறுன்னு கொட்டிடும். ஒரு பலபலன்னு கொட்டிட்டு இருக்காரு. பொம்பளை பிள்ளை வெளியில விட்டுருவோம். சரி. நாடக அமைப்பாளருமான பாசத்துக்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர்கள், நமது உள்ளூரின் மைந்தன்மான சேதுராயனந்தல் மாநகரத்துக்கு பாடப்பட்ட பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் வி மணிவேல் மற்றும் இளம் செல்வக்கூடிய அன்பு சகோதரர் எம் முத்துப்பாண்டி அண்ணன் சிறப்பான முறையில் அமைத்துக் கொடுக்கிறார். அன்பு உள்ளத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றி. சிறகினிலேதான் அவன் பிறந்தான், மலையினிலேதான் குடி புகுந்தான். சிறகினிலேதான் அவன் பிறந்தான், மலையினிலேதான் குடி புகுந்தான். உறவறியாத குழந்தைக்கெல்லாம், உறவறியாத குழந்தைக்கெல்லாம் உறவினராக அவன் வருவான், அவன் வருவான். அழைத்தவன் குரலுக்கு இவையிலே கண்ணன் பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவிந்தாள். பாரதத்தில் கண்ணன் அழைத்தவன் குரலுக்கு வருவேன். இவையிலே கண்ணன். ஏன்னா நாடக அமைப்பாளர் உண்மைக்கு மற்ற ஒரு அமைப்பெல்லாம் இருக்காங்க. ஆமா, சமயத்தில் செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். கண்டிப்பா வர சொல்லி போட்டு. ஆனா நம்ம அன்னைகளை பொறுத்த மட்டும் நைட்டு 1 மணிக்கு போன் அடிச்சாலும் உடனே எடுத்து அட்டன் பண்ணி மரியாதை பேசக்கூடிய ஆளு. 108 மாதிரி சல்லுன்னு எந்நேரமும் போன ஆன்லைன்ல வச்சிருப்பாரு. ஆமா, அன்புள்ளதுக்கு செல் நம்பர் 9787523639. தம்பி என்னையா ஒண்ணு தமிழ்ல சொல்லு, இல்லைன்னா ஆங்கிலத்துல சொல்லு. இங்க தமிழே பெரிய தகராலாத்தே இருக்கு. 2 நம்பர்ல இருக்கு, அமிச்ச நம்பர்ல விட்டுட்டேன். ஆமா, 96 26 55 60 21 நம்பர் கூப்பிடுங்க. எந்த ஒரு நாடகம் வந்தாலும் கூட அன்பு சகோதரர்கள் 2 பேருமே சிறப்பான முறையில் அமைத்து கொடுப்பார். ஆமா ஆமா, பொம்பளை பிள்ளைய வெளியில விட்டு நம்ம சொந்த கதையை சோகத்தை பின்னாடி வச்சுக்கணும். எங்களுக்கு உள்நாடு மற்றும் வெளிநாடு வரை சென்றடைய வேண்டும் என்று சிறப்பான முறையில் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் முருகேசனே, அண்ணன் முருகேசனே, எம்எஸ்கேவானே, எஸ்பிஎம் மகிம் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் அது நிறுவனத்தாருக்கும் எங்கள் நாடுகளின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி 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 நன்றிகள். வணக்கம் ஐயா, போயிட்டு வரட்டுங்களா? ஆமா, போயிட்டாங்க. இப்படிக்கு கிராம பொதுமக்கள், சேதுராயனந்தல் கிராம பொதுமக்கள் என்பது மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளும். ஐயா, போயிட்டு வரேன். ஐயா, எல்லாருமே நல்லா இருக்கணும். நம் நாட்டிலே எங்க செல்வம் முக்கிய வழியணும், எல்லோருமே நல்லா இருக்கணும். நாம் எங்க செல்வம் முக்கிய வளரணும். கற்றவர்கள் இல்லாதவர்கள் இருப்பவர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். நம் நாட்டிலே எங்க செல்வம் முக்கிய வழியணும்.